ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன். மாங்காவையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். பாதி மாங்காவை குழம்புக்கு போட்டுட்டு பாதி மாங்காவை கார மாங்காவாக போட்டுடலாமேன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதே குக்கரில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுட்டேன். அது கூடவே எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பருப்பு தண்ணி அதில் விட்டு குழம்புத்தூள், பிளைன் மிளகாத்தூள் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எல்லா காயும் போட்டு வைக்கிற சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இடையில சாதமும் வச்சுட்டேன். விசிலும் விட்டு வந்துருச்சு. இந்த வாட்டி மாங்காய் போடலை. மாங்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால இப்போ பருப்பு போடுறப்ப பருப்பு, மாங்காய், புளி தண்ணி எல்லாமே போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும், அதோட புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், மாங்காய் வெந்து வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் மீதி இருந்தால் நைட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் எங்கள் வீட்டில் தொட்டுக்குவோம். அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தேன். இன்றைக்கி கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். முளைக்கீரை பொரியல். அதுக்கு முளைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த முளைக்கீரையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே உப்பு போட்டு எல்லாமே வெந்து வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தேங்காய் துருவலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருந்த மாங்காவை காரம் போட்டு தாளித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி கீரை பொரியலும் எல்லா காயும் போட்டு சாம்பாரும் அந்த கார மாங்காவும் தான். இதுவே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு இது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்? இது மாதிரி இந்த கீரை சாதத்துக்கு புளிக்குழம்பு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கீரை சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு புளிக்குழம்பு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கார மாங்காவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். அப்பளம் வச்சுக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.